வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் தோல் சீவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை தனித்தனியாக இப்படி உதுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு வறுந்து வரும். இப்படி தனித்தனியாக எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 4-5 டீஸ்பூன் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. இதை பாருங்கள், இது 2 ஒன்றா ஒட்டி இருக்குது. எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு நான் இந்த அளவுக்கு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே இருக்கும் சால்ட்டு. அந்த அளவுக்கு எடுத்து போடுங்க. இதை நம்ம இப்போது மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. அப்படியே மூடி வைக்க போகிறோம். அப்படியே மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து கிளறி விடலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விடணும். சிம்மில் வச்சு செய்யுங்க. கிளறி விட்டுக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும். பாருங்கள், இப்போவே கீரைலாம் கொஞ்சம் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நல்லா கிளறி விட்டோம்னா அந்த மாதிரி ஆகாது. நல்லா உருளைக்கிழங்கு வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பு வைக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஜமிக்கி பார்த்திங்கன்னா நல்லா உடையுது பாருங்கள். நம்ம மூடி வைக்கணும். இப்போயே ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம
இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் லெமன் விட்டு ஒரு நிமிஷம் வந்து வேக விடணும். அப்போ தான் லெமன் வந்து உருளைக்கிழங்குல நல்லா ஏறும். ஒரு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியா சேர்க்காத வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக எடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்கள், இது 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். மொத்தமாக எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம குக்கரில் வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து நம்ம அப்படியே போட்டு வேலைக்கு போகிற டைம்லலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு அரிஞ்சு டக்குன்னு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்கூல் போகும்போதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நமக்கு வேலை கடன் ஆகணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சால். இதே 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது 1 நிமிஷம் ஆகிடுச்சி. பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுவையான உருளைக்கிழங்கு ரெடி. இந்த உருளைக்கிழங்கு லெமன் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.